சிவகாசி பக்கம் ஒரு சமுதாய கூடத்தை திறந்து வைக்க வந்த ராஜேந்திர பாலாஜி அங்க இருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுறப்பதான் இந்த மொத்த குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு. அடப்பாவமேங்கிற அளவுக்கு மனுஷன் பொங்கிட்டாருப்பா. ஆட்சியாளர்கள் இப்போ மக்களை பத்தி யோசிக்கிறத விட அவங்கள பத்தியே தான் அதிகமா கவலைப்பட்டுட்டு இருக்காங்களாம். பாசம் பிரிவுன்னு பாலும் பழமும், பாசமலர், பாகப்பிரிவினை படங்களை பார்த்தாதான் அழுகை வரும். ஆனா நம்ம விஜய் அஜித் படங்களை எல்லாம் பார்த்தா சண்டை காட்சிகளோட சம உற்சாகமா இருக்கும். இதுல அழுகைக்கு எங்கே வேலை இருக்குன்னு சும்மா நெத்தியடியா கேக்குறாரு. அப்படியே பேச்சு நீட் தேர்வு போராட்டம் பக்கம் திரும்பிச்சு. நீட் தேர்வுக்கு எதிரா மாணவர்கள் நடத்தின போராட்டத்தால மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காராம். இத பாத்துட்டு மத்திய அரசு அடிபணிஞ்சிடுச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ராஜேந்திர பாலாஜி தெளிவா விளக்குறாரு. மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, போராட்டத்தோட நியாயத்தை புரிஞ்சுகிட்டு தான் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்காம். அப்புறம் அந்த லாக்அப் மரண விவகாரம், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசினது வேற, ஆட்சிக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனா பெரும்பான்மை மக்களோட நிலைப்பாட்டை தான் எந்த அரசும் செய்யணும். இந்த லாக்அப் மரண விஷயத்துல டிவிகே அரசும் முதலமைச்சரும் கண்டிப்பா ஒரு நியாயமான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையையும் வச்சாரு. ஆனா பாருங்க, நிஜமான ஆட்டமே அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஏடிஎம்கேவுல இருந்து டிவிகேவுக்கு போனவங்க யாரும் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு உண்மையான அன்போட தேர்தல் வேலை செய்யலையாம்பா. வெற்றி பெற்று டிவிகே ஆட்சி அமைச்சதும் ஏற்கனவே அந்த கட்சியில உண்மையா உழைச்சவங்களே ஓரங்கட்டிட்டு பதவிக்கு வர நினைக்கிற அப்பட்டமான சந்தர்ப்பவாதிகள் அவங்க அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டாரு. 10 ஆண்டுகள் அமைச்சரா, 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினரா உங்களை வாழ வச்ச, உங்களை உருவாக்கி வளர்த்து விட்ட ஏடிஎம்கேவையே தூக்கி எறிஞ்சவங்களுக்கு டிவிகேவை தூக்கி எறிய எவ்வளவு நேரமாகும்? இதை விஜயும் டிவிகே நிர்வாகிகளும் நல்லா புரிஞ்சுகிட்டு நடந்தா நல்லதுன்னு ஒரு பெரிய எச்சரிக்கையவே கொடுத்திருக்காரு. டிவிகே இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாஜிக் எல்லாம் அங்க போறாங்களாம். அவங்களை வச்சு கட்சி நடத்தி டிவிகே ஜெயிக்கலையாம். ஏடிஎம்கேவோட வேர் ரொம்ப வலுவா இருக்குடா, வேர் இருக்கிற வரைக்கும் மரம் செழிப்பாதான் வளரும் அப்படின்னு மாசா ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏடிஎம்கே ரொம்ப பலமான இயக்கமா இருக்குன்னு பெருமையா சொல்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியே தன்னை எதிர்க்கிறவங்களையும் எதிர்குரல் கொடுக்கிறவங்களையும் கூட அனுசரிச்சு போற தலைவரா எடப்பாடியார் இருக்காராம். இதையும் மீறி கட்சியை விட்டு வெளியே போனவங்க எல்லாரும் வீணாத்தான் போவாங்க. அது எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும்னு சொல்லி வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல ஏடிஎம்கே தனியா கெத்து காட்டும்னு முடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க நண்பா. காலம் எல்லாம் கூடவே இருந்து எல்லா சுகபோகத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்ட காலம்னு வரும்போது வேற பக்கம் தாவர மனிதர்களை நம்ப முடியுமா? அரசியல் உலகத்துல உண்மையா உழைச்சவங்களுக்கு மரியாதை இருக்கா, இல்ல இப்படி திடீர்னு கொதிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பா? உண்மையிலேயே இந்த மாஜிகளால விஜயோட கட்சிக்கு பலமா இல்ல பலவீனமா? ஏடிஎம்கேவை விட்டு போனவங்க வீணா போயிட்டாங்கன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றது நிஜமா, இல்ல அது வெறும் அரசியல் பேச்சா? உங்களோட மனசுல தோன்றத எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி வச்சுக்கோங்க.